அருமையான சகோதரி எல்லாரும் நேரடியாக அநேகர் வந்திருக்கிறீர்கள், மொபைல் மூலியமாகவும் அநேகர் வந்திருக்கிறீர்கள். அதற்காக நான் தேவனை துதிக்கிறேன். உங்களுடைய விசுவாசமும் அன்பும் தொடர்ந்து தேவனுக்குள்ளே வளரும்படி தேவன் கிருபை செய்வாராக. நீங்கள் 2 பேரை பற்றி பார்க்கலான்னு சொன்னேன் இல்லையா? வேதத்தில் சீமோன் என்று பெயர் உள்ளவர்கள் அநேகர் உண்டு. நீங்கள் படிச்சிருக்கலாம், இல்லை கேள்விப்பட்டிருக்கலாம், ஒருவேளை தெரியாமல் கூட இருக்கலாம். சீமோன் எத்தனை பேர் இருக்காங்கன்னு கொஞ்சம் உங்களுக்கு தெரிஞ்சது சொல்ல முடியுமா? சீமோன் பேர் ஓகே சொல்லலாம். சிறிநாட்டு சீமோன், சிரேனே ஊர் சீமோன். ஓகே, ரைட், கரெக்ட். அதுதான் சிலுவை சீமோன் கூட. அப்புறம் மாயவித்தைக்காரன் சீமோன், கரெக்ட். அவரை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். அதாவது சீமோன் என்கிற ஒருத்தர், அவர் மாய வித்தைகள் அநேகர் செய்து கொண்டு வந்தார். பார்த்தீங்கன்னா அப்போஸ்தலர் சீமோன் பேதுரு, ஓகே, கானானியனாகிய சீமோன் பைபிளில் இருக்கிறாரு. இயேசுவின் சகோதரர் சீமோன், கரெக்டா. குஷ்டரோகியாக இருந்த சீமோன், ஓகே. ஆண்டவரின் சிலுவையை சுமந்த சிரேனே ஊரானாகிய சீமோன் சகோதரர் சொன்னார்கள். அப்புறம் பார்த்தீங்கன்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை காட்டி கொடுத்த யூதாஸ் காரியோத்தின் தந்தையின் பெயர் சீமோனா, கரெக்டா? கேள்விப்பட்டீங்களா? எனக்கு தெரியல, எனக்கு இப்போ தான் படிக்கும்போது தெரிஞ்சுக்கிட்டேன். தேங்க்யூ. அதற்காக தேவனுக்கு நாம் துதிக்கலாம். இப்படி அநேகர் சீமோன்கள் வேதத்தில் இருந்தாலும் குறிப்பாக ஒரு சீமோனை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். அதான் பிரதர் சொன்னார், மாய வித்தைக்காரனாகிய சீமோன் அறிந்து கொள்ள போகுது. சமாரியா பட்டணத்தில் அந்த மாய வித்தைக்காரர் இருந்தார். சமாரியா பட்டணத்தில் ஒரு ஊரில் மாய வித்தைக்காரராகிய சீமோன்கிறவர் இருந்தார். அவர் அநேக வருஷங்களாக தன்னுடைய மாய வித்தைகள்னால அங்கே இருந்த ஜனங்கள் பாதி பேர், அந்த ஊரில் இருக்கிற பாதி பேருக்கு மேலே அவரை பின்பற்றுகிறவர்களாக அவர் என்ன பண்ணியிருந்தாருன்னா, அவர் அப்படி மாற்றி வச்சிருந்தார். அவருடைய மாய வித்தைகளால் அவங்களுக்கு என்னென்ன தேவையோ, அவங்க என்ன விரும்புகிறாங்களோ அதை மாதிரி இவர் என்ன பண்ணுறாருன்னா, தன்னுடைய தந்திரத்தினால இருக்கலாம் சரி, இல்லை பிசாசின் தூண்டுதலோடு அவங்களெல்லாம் என்ன பண்ணார்னா, அவர் பக்கமாக ஒரு கூட்டமே இருக்கிறது மாதிரி பண்ணி வச்சிருந்தார். அப்போ அவர் என்னென்ன மாதிரி வித்தைகள் எல்லாம் பண்ணி அவங்களுக்கு என்னென்னலாம் தேவையோ இதெல்லாம் என்ன பண்ணார்னா அவர் அறிஞ்சு, இப்போ நீங்கள் வீட்டுக்கெட்டுலாம் பார்த்தீங்கன்னா அந்த குடுகுடுப்பக்காரங்க அவங்கெல்லாம் வரும்போது அவங்க சில விஷயங்களை கேட்பாங்க. அதை கேட்டுக்கு போயிட்டு திரும்பி இன்னொரு நாளைக்கு அதே மாதிரி அவங்க சொல்லி, உங்களுக்கு இந்த மாதிரி பிரச்சனை இருக்குது, இப்படி இருக்குது, அப்படி இருக்குது, மாமியார் வீட்டில் மாமியாரால பிரச்சனை, மருமகனால பிரச்சனை, இதெல்லாம் சொல்லி என்ன பண்ணுவாங்க, காசு வாங்கிட்டு போவாங்க. ஏன்னா நம்ம என்ன பண்ணுறோம், முன்னாடியே சில விஷயங்களை பக்கத்துலேருந்து கேட்டு தெரிஞ்சுக்கிடுவாங்க. சில விஷயங்கள் நம்மளே சொல்லிகிட்டு இருப்போம். அதனால கொஞ்ச நாள் விட்டு அவங்க அந்த மாதிரி வித்தைகள் எல்லாம் தெரிஞ்சு வைக்கிறதுனால அவங்க ஈஸியாக பேசி நம்மளை என்ன பண்ணுவாங்க, மயக்கிடுவாங்க. அப்படித்தான் இந்த சீமோனுங்கிறவரும் அங்கே இருந்த ஜனங்களை எல்லாத்தையும் என்ன பண்ணிக்காருன்னா, ஆல்மோஸ்ட் எல்லாத்தையும் தன் பக்கமாக இழுத்து வச்சுக்காரு. ஏன்னா தேவனுடைய வார்த்தை வெளியில் போயிடக்கூடாது. தேவனுடைய வார்த்தையை வெளியில் இருக்க ஜனங்க கேட்டாங்கன்னா அவங்க மனம் திரும்பி தேவனை ஏற்றுக்கொண்டுருவாங்கன்னு சொல்லிட்டு பிசாசின் திட்டமே அப்படி தான் இருக்குது. தனக்குள்ளே எல்லாரையும் வளைத்து போட்டு வைத்து கொள்ள வேண்டும் என்று இருக்குது இப்போவும். அப்படி அந்த ஜனங்கள் எல்லாமே இப்படி அவரை மதிச்சுக்கிட்டே வந்தாங்க. அவர் என்ன சொன்னாலும் அதுக்கு தட்ட மாட்டாங்க, அதுக்கு மீறி எதுவும் செய்ய மாட்டாங்க. அங்கே இருந்தவங்க எல்லாமே ஒரு விதத்தில் அவருக்கு பயந்தே இருந்தாங்க. அவர் எதுவும் பண்ணிடுவாரோ, நம்ம அதாவது தேவனுடைய வார்த்தையை கேட்க எங்கேயும் போயிட்டு எது யார்ட்டையும் நம்ம ஜெபத்துக்கோ எதுக்கோ நம்ம போயிட்டு தேவ வார்த்தைக்கு கேட்க போனால் நம்மளுக்கு ஏதாச்சும் அவர் பண்ணிடுவாங்கிற அது ஒரு பயத்தில் கூட அவர் என்ன பண்ணிக்கலாம், அவரே பின்பற்றினவர்களும் அநேகர் இருந்திருக்கிறாங்க. அப்படி பார்த்தோம்னா அங்கே இன்னும் ஒரு அருமையான தேவ ஊழியக்காரர் ஒருத்தர் வர்றார். அதை நம்ம வாசிக்கலாமா? அப்போஸ்தலர் 8ஆம் அதிகாரம் 11 வாசிங்க. அவன் அநேக காலமாய் தன்னுடைய மாயவித்தைகளினாலே அவர்களை பிரமிக்க பண்ணினதினால் அவனை மதித்து வந்தார்கள். ஓகே, போதும். பார்த்தீங்களா, அநேக காலமா அநேக வருஷங்களா அந்த மாய வித்தையினால அவருக்கு பண்ற அந்த அநேக விஷயங்களால அவர்கிட்ட இருந்து அந்த அசுத்த ஆவியால என்ன பண்றாருன்னா பிரமிக்க பண்ணி கொண்டு எப்படி செய்யறாரு பாரு, என்னென்ன மாதிரிலாம் செய்யறாரு பாருன்னு அந்த ஜனங்க வேற எங்கேயுமே போகாத மாதிரி
அவர் என்ன பண்ணிக்காருன்னா அவர் கட்டுப்பாட்டுக்குள்ளே வச்சிருக்கிறார். அதுதான் அன்னைக்கு நடந்த அந்த மாய வித்தைக்காரர் அங்கே அந்த அவருடைய வேலையே அதுதான். 9 படிங்க. சீமோன் என்று பேர் கொண்ட ஒரு மனுஷன் அந்த பட்டணத்திலே மாய வித்தைக்காரனாயிருந்து தன்னை ஒரு பெரியவன் என்று சொல்லி சமாரியா நாட்டு ஜனங்களை பிரமிக்க பண்ணி கொண்டிருந்தான். பாத்தீங்களா, நான் தான் பெரியவன், எனக்கு மேலே யாருமே உங்களுக்கு இந்த மாதிரி அற்புத அடையாளங்கள்லாம் செய்ய முடியாதுன்னு சொல்லி என்ன பண்ணிக்கிட்டே இருந்தார் அவர். அதனால அந்த ஜனங்க வேற எங்கேயும் போறது மாதிரி வாய்ப்பு இல்லை. தேவனுடைய வார்த்தை அந்த பட்டணத்துக்கு வரணும். அப்படி வரும்படி தேவன் செய்கிறார். 10 படிங்க. தேவனுடைய பெரிதான சக்தி இவன்தான் என்று எண்ணி சிறியோர் பெரியோர் யாவரும் அவனுக்கு செவி கொடுத்து வந்தார்கள். பார்த்தீங்களா, அவருக்கு என்ன பண்ணா, சின்ன பிள்ளைங்கள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் தேவனுடைய ஒரு மனுஷன் இவர் தான், இவரை விட்டா நம்மளுக்கு வேற யாரும் இல்லைன்னு சொல்லிட்டு எல்லாருமே அவர் மேல ஒரு விசுவாசத்தோட இருந்தாங்க. வேற எங்கேயும் போறது மாதிரி வாய்ப்பு இல்லை. இப்படி அநேக விஷயங்கள் அவர் பண்ணிக்கிட்டே இருக்கிறார். அப்போ பார்த்தீங்கன்னா, சீமோன் சமாரியாவில் ஒரு பட்டணத்தில் பாதிக்கு பாதி ஜனங்களை தன்னுடைய மாய வித்தையினாலே பிரமிக்க பண்ணி கொண்டே வந்தார். ஒருவேளை அவர் மேலே இருந்த பயம் கூட அதனால அவங்க அந்த மாதிரி இருக்கிறதுக்கு நல்ல வாய்ப்பு இருக்கு. 10 படிங்க. தேவனுடைய பெரிதான சக்தி இவன்தான் என்று எண்ணி சிறியோர் பெரியோர் யாவரும் அவனுக்கு செவி கொடுத்து வந்தார்கள். அந்த காலகட்டத்தில் போதும். அந்த காலகட்டத்தில் என்னன்னா, எருசலேமில் ஒரு பெரிய பிரச்சனையே நடக்குது. எருசலேமிலேருந்து என்ன பண்ணால் எல்லாருமே ஓடி போயிடுறாங்க தேவனுடைய ஊழியக்காரர்கள். காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா வச்சுங்க, சவுல் அங்கே இருக்கிறவங்க எல்லாரையும் துன்பப்படுத்தி, சபையை துன்பப்படுத்தி, சபையில் இருக்கிறவங்க எல்லாரையுமே பிடிச்சி நியாய சங்கத்தில் கொண்டு போய் ஒப்பு கொடுக்கறது, அப்புறமா ஒரு இடத்துல வச்சு அடிக்கிறது, அடித்து கொள்வது, இப்படி அநேக விஷயங்களை என்ன பண்ணிக்கிறாரு, அவர் பயம் பண்ணி வச்சிருக்கிறாரு அவர். அதனால என்ன பண்ணுங்க, சமாரியாவுக்கு ஓடி போயிடுறாங்க சில பேர், வேற எங்கேயும் ஓடி போயிடுறாங்க சில பேர், எருசலேம்லேருந்து யூதேயாவுக்கு ஓடி போயிடுறாங்க. எல்லாம் தப்பிச்சு ஓடுறாங்க தேவ ஊழியக்காரர்கள். இவங்கெல்லாம் உண்மையான தேவ ஊழியக்காரர்கள். அங்கே இருக்கிறவங்க, சமாரியாவில் இருக்கிறவங்க பாதி பேர் சீமோனை பின்பற்றுகிறவங்க. அதனால அவங்களுக்கு எந்த பயம் இல்லை. ஆனால் தேவனுடைய ஊழியத்தை செய்கிற அநேக பிள்ளைகள் என்ன பண்ணுறாங்கன்னா, சவுல் அந்த மாதிரி தொந்தரவு கொடுக்குறதுனால அவங்கள போய் தொந்தரவு கொடுக்க மாட்டார் சவுல். சீமோன் கூட இருக்கவங்கள தேவனுடைய வசனங்களை சொல்லி வீடு வீடாக சந்தித்து வீட்டில் போயிட்டு ஜெபம் பண்ணுறவங்கள என்ன பண்ணுறாருன்னா, இவர் அது கட்டளை வாங்கிட்டு வந்திருக்கிறார். நம்ம எல்லாருக்கும் தெரியும் அந்த வார்த்தைகள். அதனால என்ன பண்ணுறாருன்னா, அவர் துன்பப்படுத்துறதுனால எல்லாரும் ஓடிடுறாங்க. அப்போ வரும்போது அங்கே பிலிப்புங்கிற ஒருத்தர் வர்றார். நம்மளுக்கு எல்லாருக்கும் தெரியும், பிலிப் தெரியும் தானே. அவர் என்ன பண்ணுறாருன்னா, அதே பட்டணத்தில் ஒரு பக்கம் சீமோன் என்ன பண்ணுறாரு, ஜனங்களை மாய வித்தையினால பெரிய காரியங்கள் செய்கிறது மாதிரி அவர் பண்ணி வைக்கிறாரு. அதே மாதிரி பிலிப்பு வந்து என்ன பண்ணுறாருன்னா, நான் தான் தேவனுடைய ஊழியக்காரங்கிற ஒரு அருமையான விஷயங்களை அங்கே காமிக்கிறார். பிலிப்பு என்பவர் அதே பட்டணத்தில் அங்குள்ளவர்களுக்கு இயேசுவை பற்றி பிரசங்கம் பண்ணி கொண்டு வந்தார். அங்கேருந்து எங்கேருந்து எருசலேம்லேருந்து வந்துட்டு அப்போ என்ன பண்ணுறாருன்னா, அவர் பிலிப்பு இப்படியெல்லாம் சம்பவங்கள் நடக்கிறது அவர் சீமோன் என்னென்ன பண்ணுறான்னு சொல்லிட்டு அவருக்கு நல்லா தெரியும். அங்கே வந்து விசாரித்து அதெல்லாம் பார்த்து பண்ணுறதுனால நான் என்ன பண்ணுறேன், தேவனை பற்றி, இயேசு கிறிஸ்துவை பற்றி, அவங்க செஞ்ச காரியங்களை பற்றி நானும் உங்களுக்கு சொல்கிறேன்னு சொல்லிட்டு அநேகரை அவனுக்கு பக்கமாக தேவனுடைய வார்த்தைகளை சொல்லி அவர் பக்கமாக வர்றதுக்கு முயற்சி பண்ணுறாரு. அநேகர் வர்றாங்க, அநேகர் தேவனுடைய வார்த்தையை ஏற்றுக்கொள்கிறாங்க, அநேகர் பொல்லாத காரியங்கள்லேருந்து, நோய்கள்லேருந்து, அநேக விஷயங்கள்லேருந்து விடுதலை ஆகுறாங்க. ஒரு பக்கம் சீமோன் பிரமிக்க பண்ணிக்கிட்டு இருக்காரு, ஒரு பக்கம் பிலிப்பு அது மாதிரி தேவனுடைய வார்த்தைகளை சொல்லி என்ன பண்ணுறாருன்னா, தேவனுக்குள்ளே அநேகரை கொண்டு வர்றது நம்ம பார்க்குறோம், நம்ம படிக்க போகிறோம். பிலிப்பு செய்தவைகளை ஜனங்கள் கேள்விப்பட்டு சொல்லப்பட்டதையும் ஒருமனப்பட்டு கவனித்தார்கள். தேவனுடைய வார்த்தையை பிலிப்பு வந்து சொல்லி தேவனுடைய வார்த்தையை சொல்லும்போது அநேகர் ஒருமனப்பட்டு அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, கவனித்து கேட்குறாங்க. அப்போ கேட்கும்போது, வேதத்தை படிக்கும்போது என்ன ஆகுதுன்னா, அவங்களுக்கு அது உண்மை அப்படின்னு சொல்லிட்டு தெரியுது. அந்த பட்டணத்தில் மிகுந்த சந்தோஷம் வருது. பிலிப்பு தேவனுடைய வார்த்தையை சொல்லும்போது அங்கே என்ன பண்ணுதுன்னா, அந்த கூச்சல் குழப்பங்க மத்தியில் சவுலுடைய அநேக தொந்தரவுகளுக்கு மத்தியில் அங்கே ஒரு சமாதானம் வருது. காரணம், தேவனுடைய வார்த்தை ஒரு பக்கம் பிரசங்கிக்கப்படுது பிலிப்புனால. அதனால அவருக்கு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அங்கே இந்த பிலிப்பு தான் கந்தாகிய மந்திரியும் அவனுடைய பொக்கிஷம் எல்லாவற்றிற்கும் தலைவராக இருந்து ரதத்தில் வரும்போது பேசிக்கொண்டு வந்து ஞானஸ்தானம் கொடுக்குறார் ஒருத்தருக்கு. அது தெரியலையா? வாசிக்கலாம். 8:26-27 அப்போஸ்தலர்
பின்பு ம் கர்த்தருடைய தூதன் பிலிப்பை நோக்கி, ம் நீ எழுந்து தெற்கு முகமாய் எருசலேமிலிருந்து காசா பட்டணத்துக்கு போகிற வனாந்தர மார்க்கமாய் போ என்றான். அந்தப்படி அவன் எழுந்து போனான். அப்பொழுது எத்தியோப்பியாருடைய ராஜா ஸ்திரியாகிய கந்தாகே என்பவர்களுக்கு மந்திரியும் அவளுடைய பொக்கிஷமெல்லாவற்றிற்கும் தலைவனுமாயிருந்து எத்தியோப்பியாவினாகிய ஒருவன் பணிந்து கொள்ளும்படி எருசலேமுக்கு வந்திருந்து ஊருக்கு திரும்பி போகும்போது தன் ரதத்திலே உட்கார்ந்து ஏசாயா தீர்க்கதரிசியின் ஆகமத்தை வாசித்துக் கொண்டிருந்தான். 27 ஆச்சுல. ஓகே, என்ன பண்றது? இந்த பிலிப்பு தான் கந்தாக என்கிற அந்த மந்திரிக்கு அவர் ரதத்துல வரும்போது ஏசாயா புக்கை படிச்சுட்டு வர்றாரு. இந்த வசனங்கள்லாம் நம்மளுக்கு நல்லா தெரியும். அவர் தான் அருமையான அந்த வேலையை, தேவனுடைய வேலையை செய்து மனம் திரும்பி, அப்போது இந்த இதில் சொல்லப்பட்டது காரியங்கள்லாம் என்ன, யாரை குறித்து சொல்லிக்கணும் அவர் கேட்கும்போது அவர் க்ளீனாக விளக்கமாக சொல்கிறார். அவர் பிலிப் சொல்கிறார் அவருக்கு. அப்போது தண்ணி இங்கே இருக்குது இல்லையா, நானும் ஞானஸ்தானம் எடுத்துக்கிட்டோமானா நீ முழு மனசோட விசுவாசிச்சின்னா கண்டிப்பாக நீ எடுத்துக்கலான்னு சொல்லிட்டு அங்கேயே ஞானஸ்தானம் கொடுக்குறாரு. ஞானஸ்தானம் கொடுக்கறதுக்கு எந்த தடையும் இல்லை. ஞானஸ்தானம் கொடுத்ததுக்கப்புறம் பரிசுத்த ஆவியை பெற வேண்டியது தான் ரொம்ப முக்கியமான ஒரு கட்டம். ஞானஸ்தானம் யார் வேணாலும் எடுக்கிறாங்க, அங்கே எடுத்துருக்காங்க, அநேகர் எடுத்துருக்குறாங்க ஞானஸ்தானம். ஆனால் பரிசுத்த ஆவி வந்ததா, பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்டு தேவனுக்குள்ளே இருந்தாங்களாங்கிறத ஒரு பெரிய கேள்வி. அங்கே அவர் கொடுத்ததுக்கப்புறம் அவர் ரதத்தில் போயிடுறாரு. பிலிப்பு அவருடைய வேலை செய்யப்படுறாரு. அதுக்கப்புறம் அவரை பற்றின எந்த ஒரு தகவலும் அங்கே இல்லை. பார்த்தீங்கன்னா இந்த பிலிப்பு தான் இப்போ இந்த சமாரியாவில் வந்து ஒரு பக்கம் சீமோன் வேலை செஞ்சுக்கிட்டாரு, இவர் இன்னொரு பக்கம் தேவனுடைய ராஜ்யத்துக்குரிய இயேசுவின் நாமத்தை ஏற்றவைகளை குறித்து பிலிப்பு பேசியதை கேட்ட புருஷரும் ஸ்திரீகளும் ஞானஸ்தானம் பெற்றார்கள். அங்கே என்ன பண்ணுறாரு? ஒரு பக்கம் அவர் பிரமிக்க பண்ணி கொண்டிருக்காரு. எது அது? அவர் என்னது, சீமோனுங்கிறவர் அவர் மாயத்தையால் அநேக விஷயங்களை அவர் பண்ணிகிட்டு இருக்கிறார். இங்கே வந்து என்ன பிலிப்பு என்ன பண்ணுறாருன்னா, தேவனுடைய ராஜ்யத்துக்குரிய காரியங்களை வேதத்திலிருந்து அநேகரை எடுத்து கூறி அவர்களுக்கு ஞானஸ்தானம் கொடுக்குறாரு. அவங்க முழு மனசோட. இப்போ அந்த மந்திரிக்கு எப்படி ஞானஸ்தானம் கொடுத்தாரு தேவனுடைய வார்த்தையை சொல்லி, அதே போல் இங்கே ஞானஸ்தானம் கொடுக்க பண்ணுறாரு. இதை சீமோன் என்ன பண்ணுறாருன்னா, அவருடைய வேலையை விட்டு வந்து என்ன பண்ணுறாருன்னா கவனிக்கிறார். அவர் அநேக வேலையை செஞ்சாலும் ஆனால் பிலிப்பு செய்கிற வேலை இன்னும் நம்மளை விட அதிகமாக இருக்குதே. நம்மள்ட்ட இருக்க ஜனங்கள் எல்லாம் அந்த பக்கம் போகிறது மாதிரி நம்மளுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது, நம்ம பார்க்குறோமே. இப்போ இதுக்கு நம்ம செய்கிறதுக்கு என்ன வித்தியாசம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அங்கே அநேகர்கிட்ட கேள்வி கேட்டிருக்காரு, அநேகரை பார்க்குறாரு. அதனால பிலிப்புக்கிட்ட வர்றாரு. அவர் பிலிப்பு போயிட்டு அவர்கிட்ட போயிட்டு நீ இப்படி பண்ணக்கூடாது அப்படி பண்ணக்கூடாதுன்னு சொல்ல. சில விஷயங்கள்ல இன்றைக்கி நம்ம இந்த ஊர்லேயும் நடக்குது. ஒருத்தருக்கு விரோதமாக ஒருத்தர் போய் பேசுறது அப்படி செய்யாமல் அவர் தன்னுடைய வேலையை, தேவனுக்காக நான் வந்தேன், தேவனுடைய வார்த்தையை சொல்கிறேன், தேவனுடைய நாம மகிமைக்கென்று என்னுடைய வேலையை இருக்கட்டும்னு சொல்லிட்டு அவருக்காக தேவனுடைய வேலையை செஞ்சிட்டு இருக்காரு. அப்போது சீமோன் கவனிச்சுட்டு வந்து, அப்போது இவர் ஞானஸ்தானம்லாம் கொடுக்குறாரு. ஞானஸ்தானம் கொடுத்ததுக்கு அப்புறம் இவங்களது வார்த்தையே, இவர் வாழ்க்கை எல்லாமே மாறுதே. அப்போ நம்ம செய்கிறது தப்பா, நம்ம என்ன செஞ்சிட்ருக்கோங்கிறத அவர் சில சமயம் உணர்றார். உணர்ந்தா கூட அவர் தன்னுடைய அந்த பழைய வாழ்க்கையை விட்டுட்டு வர்றதுக்கு அவர் முயற்சி பண்ணலை. அதுபோல் சிலர் நம்மளில் கூட சில பேர் நம்ம இருக்கலாம். ஞானஸ்தானம் சீமோன் எடுக்கிறார் பிலிப்புக்கிட்ட, நம்ம வாசிக்கலாம். அதாவது இதை கவனித்த சீமோன், நானும் ஞானஸ்தானம் பெற வேண்டும் என்று சொல்லி ஞானஸ்தானம் பெற்றுக்கொண்டு அற்புத அடையாளங்களை கண்டு பிரமித்தார். அப்போஸ்தலர் 8:13 படிங்க. அப்பொழுது சீமோனும் விசுவாசித்து ஞானஸ்நானம் பெற்று பிலிப்பை பற்றி கொண்டு அவனால் நடந்த அடையாளங்களையும் பெரிய அற்புதங்களையும் கண்டு பிரமித்தான். பார்த்தீங்களா? ஒரு மனுஷன் தேவனுடைய வார்த்தைகளை சொல்லும்போது அநேகர் கவனிக்கிறார்கள். நம்ம சகோதர சகோதரிகள் கவனிக்கலாம், வேலை மேலே இருக்கிறவங்க கவனிக்கலாம், நம்மளுக்கு தெரிஞ்சவர்கள் கவனிக்கலாம். தேவனே நம்மளை கவனிக்கிறாரு, அவருடைய ஆவி நம்மளை கவனிக்குது, அவருடைய வல்லமை நம்மளை பயன்படுத்துது. அப்போ நம்ம எப்படி இருக்கணும்? அதனால இந்த விஷயங்களை சீமோனுக்கும் பிலிப்புக்கு நடந்த இந்த சம்பவங்கள் நம்ம வாழ்க்கையில் நம்ம என்ன பண்ணணும், அதை ஒப்பிட்டு பார்க்கணும். எப்படி இருக்குது நம்மளுடைய வாழ்க்கை, எப்படி இருக்கிறத கவனமாக ஒப்பிட்டு பார்க்கணும். இதிலிருந்து நாம் என்ன அறிந்து கொள்ளுகிறோம்னா, அப்படி அப்போஸ்தலர் 8:14 படிங்க.
சமாரியர் தேவ வசனத்தை ஏற்றுக்கொண்டதை எருசலேமில் உள்ள அப்போஸ்தலர்கள் கேள்விப்பட்டு பேதுருவையும் யோவானையும் அவர்களிடத்திற்கு அனுப்பினார்கள். பாத்தீங்களா, அங்கே சமாரியாவில் ஒரு பக்கம் சீமோன் பெருமைக்கு பண்ணிக்கிட்டு இருக்காரு இல்லையா, இங்கே ஒரு பக்கம் என்ன பண்றாங்கன்னா பிலிப்பு தான் அவருடைய வேலையை செஞ்சு தேவனுக்குள்ள அநேகரை கொண்டு வர்றத அங்கே இருக்கிறவங்க யாரு, எருசலேமில் இருக்கிறவங்க அப்போஸ்தலர்கள் கேள்விப்படுறாங்க. சரி, நம்மளுடைய சகோதரர் போயிட்டு அங்கே என்ன பண்ணிக்காரு, தேவனுடைய சபையை நிறுவி அங்கே தேவனுடைய வார்த்தைகளை சொல்லி அநேகரை தேவனுக்குள்ளே திடப்படுத்தி கொண்டு வர்றதை நம்ம கேள்விப்படுறோம் இல்லையா, அதனால நம்ம 2 பேரை அனுப்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரை அனுப்புறாங்க. யாரை அனுப்புறாங்க? யோவானையும் பேதுருவையும் அனுப்புறாங்க. அவங்க வந்து பார்த்தபோது பரிசுத்த ஆவியை பெறாமல் இயேசுவின் நாமத்தில் ஞானஸ்நானம் மாத்திரம் பெற்றார்கள் என்று அறிந்து அவங்க கேள்வி கேட்குறாங்க. வாசிச்சலாம், அது 15 படிங்க. இவர்கள் வந்தபோது அவர்களில் ஒருவனும் பரிசுத்த ஆவியை பெறாமல் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலே ஞானஸ்நானம் மாத்திரம் பெற்றிருந்தவர்களாக கண்டு அவர்கள் பரிசுத்த ஆவியை பெற்றுக் கொள்ளும்படி அவர்களுக்காக ஜெபம் பண்ணி. பார்த்தீங்களா, போதும். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான விஷயம் இது, இன்னைக்கு சப்ஜெக்ட்ல நம்ம மெயினாக பார்க்க போகிறது இதுதான். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால ஞானஸ்நானம் பெற்றிருக்கிறோம். பரிசுத்த ஆவி நமக்குள்ள இருக்குதா? இதுதான் பெரிய கேள்வி. எல்லாரும் ஞானஸ்நானம் எடுத்திருக்கோம். ஞானஸ்நானம் எடுக்காம யார் இருக்காங்களா? இங்கே எடுத்திருக்கோமா? ரைட். பரிசுத்த ஆவியை பெற்றிருக்கோமா இல்லையான்னு நாமளே என்ன பண்ணணும், நிர்தாரிக்கணும். ஞானஸ்நானம் எடுத்தோம், என்ன சிலது ஞானஸ்நானம் எப்போ எடுத்துங்கிறது சிலது நம்ம மறந்துருப்போம். ஆனால் பரிசுத்த ஆவி நமக்குள்ள இருந்துச்சுன்னா நம்மளுடைய வாழ்க்கையும் சரி, நம்மளுடைய நடத்தையும் சரி, நம்மளுடைய பேச்சும் சரி கம்ப்ளீட்டாக மாறி இருக்கணும். ரொம்ப முக்கியமான அதுதான். பிலிப்பு கிட்ட வந்து சீமோன் என்ன பண்றாரு, மாயவித்தைக்காரர், அவர் வந்து ஞானஸ்நானம் எடுக்கிறார். ஏன்? தேவனுடைய வார்த்தையை எவ்வளோ வல்லமை இருக்கு, தேவன் என்னென்ன செய்கிறாருங்கிறத அங்கேருந்து கவனிக்கிறார். அவர் நானும் தான் ஒரு விஷயம் பண்ணுறேன், பிலிப்பும் தான் ஒரு விஷயம் பண்ணுறாரு, எனக்கும் அவருக்கு என்ன வித்தியாசம் இருக்குங்கிறத அவர் நல்லா கவனித்து அவர் யோசிக்கிறார். அவர் செய்கிற வேலையை செஞ்சுக்கிட்டே தான் இருக்காரு. மாய வித்தைகள், அதை என்ன மாய மந்திரம் என்னென்ன பண்ணணுமோ அதெல்லாம் பண்ணி அவர் பிரமிக்க பண்ணிக்கிட்டே தான் இருக்கிறாரு. இந்த பக்கம் பிலிப்பு தேவனுடைய வார்த்தையை, அவர் ராஜ்யத்துக்கு, இயேசு கிறிஸ்து வார்த்தையை, தேவனுடைய ராஜ்யத்துக்கு போகணும், எப்படியெல்லாம் இருந்தால் தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே பிரவேசிக்க முடியுங்கிறத தெளிவாக சொல்லி ஜனங்களுக்கு நல்ல ஒரு போதனை பண்ணிக்கிட்டே வர்றதை இதை கவனிக்கிறார் அவர். அப்போது அவங்க ஞானஸ்தானம் எடுத்த உடனே அவங்களுடைய வாழ்க்கை மாறுது, வார்த்தை மாறுது, நடத்தை எல்லாமே மாறுது. அப்போது நான் செய்கிறது தவறுங்கிற ஒரு உணர்வுக்கு அவர் வர்றாரு. சீமோன் வந்துடுறாரு. அப்போது நானும் ஞானஸ்தானம் எடுக்கிறேன் அப்படிங்கிறார். ஞானஸ்தானம் எடுக்கிறேன்னு சொல்லிட்டு எடுத்துட்டாரு ஞானஸ்தானம். ஆனால் ஞானஸ்தானம் எடுத்ததுக்கு அப்புறமும் அவருடைய வாழ்க்கை எப்படி இருந்தது? இதுதான் கேள்வி. இதுக்கு தேவையான பதில் தான் நம்மளுக்கு வேதத்தில் இருந்து நாம் அநேக விஷயங்களை பார்த்து கற்றுக்கலாம். இதில் இன்னும் ஒரு சம்பவம் என்னென்னா, நம்ம இப்போ அநேக விஷயங்களை பார்த்துக்கிட்டு வர்றோம். அப்போஸ்தலர் பவுல், சரியா, சவுலா இருந்தார் இல்லையா, அப்போ வந்து தேவனுடைய ஆவி வந்ததுனால சவுல் பவுலா மாறிட்டார். சவுல் ராஜாவாக இருந்தார் இல்லையா, ராஜாவாக இருக்கும்போது அவர் கூட ஒருத்தர், அவருக்கு எதிரியாக வர்றது மாதிரி ஒருத்தர் வந்தார், தாவீது. சவுலுக்கு அபிஷேகம் பண்ணப்பட்டதுனால தேவனுடைய ஆவி அவர்களில் இருந்தது. தாவீது அவருக்கு எதிரியாக வர்றது மாதிரி அவர் நல்ல நண்பன் மாதிரியும் இருக்கிறாரு. ஆனால் சவுல் சில சமயங்களில் தேவன் சொன்னதை கேட்காம அந்த கொள்ளையிட்ட பொருளெல்லாம், நீங்கள் எங்கே கொள்ளையிட்டார் தெரியுமா? நம்ம வாசிக்கிறோமே பொண்ணு சாமுவேல்ல, எங்கே அமலேயர்கிட்ட கொள்ளையிட்டதை நீ கம்ப்ளீட்டாக நீ நாசம் பண்ணி எதுவுமே எடுத்து வரக்கூடாது பொண்ணு. ஜனங்க பேச்சை கேட்டு கொஞ்சத்தை நான் கொஞ்சம் கொண்டு வந்துட்டேன் உங்களுக்கு பலியிடுறதுக்கு சொல்லும்போது, அப்போ சாமுவேலை சொல்லி எச்சரித்து சாமுவேல் என்ன பண்ணுறாருன்னா, அந்த மாதிரி தான் நீ என்ன பண்ண, நீ எல்லாத்தையும் பண்ணிட்டேன்னு கேட்குற. நான் எல்லாம் பண்ணிட்டேன்னா, அப்போ இந்த ஆடு மாடுகளின் சத்தம் என்ன அப்படின்னு கேட்கும்போது, அது நான் உங்களுக்கு பலியிடுறதுக்காக நல்லதை மச்சம் கொண்டு வந்தேன்னு சொல்லும்போது தேவன் சொன்னதாங்கிறார். அதே மாதிரி தான் அன்னைக்கு இருந்த தேவன் தான் நம்மளுக்கு இன்றைக்கி இருக்கிற தேவன். ஞானஸ்நானம் நம்ம எடுத்துருக்குறோம். தேவனுடைய ஆவியை நம்ம கரெக்டாக பயன்படுத்துகிறோமா? அவருடைய ஆவி நமக்குள்ளே இருந்து நம்ம நடத்துதா? அந்த வல்லமை நமக்குள்ளே இருக்குதா? நம்ம நடத்துதாங்கிறத மெயினான ஒரு கேள்வி. அப்போ பார்த்தீங்கன்னா, உன்னைய ராஜாவிலேருந்து உன்னை தள்ளிடுறாரு அப்படிங்கிறார். ராஜாவிலேருந்து நீ தள்ளப்படுற அப்படின்னு சொன்ன உடனே அந்த தேவனுடைய ஆவியை தேவனே எடுத்துடுறாரு சவுலுக்கிட்ட இருந்து. எடுத்ததுக்கு அப்புறம்
அருமையான நம்ம தாவீது இருக்கார் இல்லையா, அவர் வீணை வாசிக்கிறதுல அதான் அவர் அசுத்த ஆவி போனதுக்கு அவருக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் அவர் ரொம்ப தொந்தரவு கொடுக்குன்னு சொல்லிட்டு அதற்காக என்ன பண்றாருன்னா தாவீதை கொண்டு வந்து வச்சு வீணையெல்லாம் வாசிச்சு நல்ல மியூசிக் வாசிச்சோம்னா அது என்ன பண்ணுது, அந்த அசுத்த ஆவி போயிடுது. ஆனால் திரும்பவும் வருது, திரும்பி போகுது, திரும்பவும் வருது. இப்படி அநேக விஷயங்கள் நடந்துக்கிட்டு வருது. அப்படின்னா தேவனுடைய வார்த்தையின்படி கேட்கலைன்னா தேவனுடைய ஆவி நம்மக்கிட்ட இருந்து கண்டிப்பாக என்ன பண்ணுறாரு, தேவன் எடுக்கிறாரு. நம்மளை என்ன பண்ணுறாரு, அசுத்தத்திற்கும் வேறு அநேக விஷயங்களுக்கும் ஒப்பு கொடுத்துருவாரு. அதனால அது ஒரு நல்ல ஒரு எக்ஸாம்பிள். அதே மாதிரி தான் பாருங்கள், சீமோன் என்ன பண்ணுறாருன்னா கவனிக்கிறார். அவருக்குள்ளே இருக்கிறது வேறு ஆவி, தேவனுக்கு பிடிக்காத ஒரு அசுத்த ஆவி. அதனால தான் மாய வித்தைகளை பண்ணி ஜனங்களை ஏமாற்றிக்கிட்டு அவர் என்னென்ன பண்ணுவோம் எல்லாம் பண்ணிருக்காரு. ஆனால் பிலிப்பு கிட்ட இருந்தது தேவனுடைய ஆவி. அதனால தான் அநேக ஜனங்களை தேவனுக்குள்ளே நடத்தி கொண்டு வர்றாரு, அநேகருக்கு ஞானஸ்தானம் கொடுக்குறாரு. ராஜ்யத்துக்கு உரிய என்னென்ன வார்த்தைகள் தேவன்கிட்ட இருந்து வாங்கி ஜனங்களுக்கு கொடுக்கணுமோ அதை கொடுத்துக்கிட்டே வந்தார் அவர். இந்த 8வது அதிகாரம் முழுவதுமாக நம்மளுக்கு அநேக விஷயங்களை சொல்லி கொடுக்குது. சீமோன் என்ன பண்ணுறாரு, ஞானஸ்தானம் நானும் பெற்றுக்கிட்டு நானும் அவங்க எப்படி சுகமாகறாங்களோ, பிலிப்பு ப்ரேயர் பண்ணும்போது ஜெபம் பண்ணும்போது பிலிப்பு தேவனுடைய வார்த்தையை சொல்லும்போது அவங்களுக்கு எப்படி தேவனுடைய ஆவி வருதோ அதே போல் அந்த ஆவி எனக்குள்ளே வரணும் அப்படிங்கிற அந்த ஆசை அவருக்குள்ளே வந்துடுது. அவருக்குள்ளே வந்ததுக்கு அப்புறம் அவர் வாழ்க்கை எப்படி இருந்தது, அதே மாதிரி இருந்ததா? ஞானஸ்தானம் வாங்கி பெற்றாரு. வசனம் இருக்குது, வாய்ச்சிக்கோங்க. எங்கே இருக்குது சொல்லுங்க. அவர் 19, நான் எவன் மேல் என் கைகளை வைக்கிறேனோ அவன் பரிசுத்த ஆவியை பெறத்தக்கதாக எனக்கும் இந்த அதிகாரத்தை கொடுக்க வேண்டும் என்றான். பேதுரு அவனை நோக்கி, தேவனுடைய வார்த்தையை இல்லை அது வேணாம், 17 படிங்க, 13 படிங்க. அப்பொழுது சீமோனும் விசுவாசித்து ஞானஸ்நானம் பெற்று பிலிப்பை பற்றி கொண்டு அவனால் நடந்த அடையாளங்களையும் பெரிய அற்புதங்களையும் கண்டு பிரமித்தான். சரி, அப்போ பார்த்தீங்கன்னா அந்த அடையாளங்களை அற்புதங்களை கண்டு பிரமித்தார்ல, ஞானஸ்தானம் பெற்றுக்கொண்டார் ஞானஸ்தானம். ஆனால் பெற்றுக்கொண்டதுக்கு அப்புறம் பணத்தை கொண்டு வந்து கொடுத்து அந்த வல்லமை எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லலாமா? அப்போ இவங்க எல்லாம் காசு வாங்கிக்கிட்டு தேவனுடைய ஊழியங்களை செய்கிறாங்கன்னு சொல்லிட்டு நினைக்கிறார் இல்லையா? அவர் என்ன பண்ணார், அவர் பழைய அந்த வேலையை என்ன செய்கிறாருன்னா எல்லாரும் கொண்டாந்து கொடுக்குற காசில் அந்த காசை வச்சுட்டு என்ன பண்ணுறாரு, மாய வித்தைகளை செஞ்சு ஜனங்களை தன்னுடைய கட்டுப்பாட்டில் வச்சுருந்தார். அதே மாதிரி தான் பிலிப்பும் பண்ணுறாருன்னு சொல்லிட்டு அந்த யோசனை அவருக்குள்ள அதிகமாக இருந்திருக்கு. அதனால தான் என்ன பண்ணுறாருன்னா, நான் செய்யாத ஒரு விஷயத்தை நீ யார் மேலே கை வைக்கிறியோ அவங்க சுகமாகறாங்களே, அதே மாதிரி நானும் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளோ காசு தான் நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கொண்டு வந்து வைக்கிறார். எவ்வாறு ஞானஸ்தானம் பெற்றுக்கொண்ட ஒரு மனுஷன் ஞானஸ்தானம் பெற்றிருந்தா, தேவனுடைய ஆவி அவருக்குள்ளே இருந்தால் க்ளீனாக புரிஞ்சிருக்கும். இது பணத்தினால ஆகிறது இல்லை, இது மனுஷனுடைய பலத்தினால ஆகிறது இல்லைன்னு சொல்லிட்டு க்ளீனாக புரிஞ்சிருக்கும் அவருக்கு. புரிஞ்சிருக்குமா இல்லை? இல்லைன்னா காசு கொண்டாந்து கொடுத்துருக்க மாட்டார். அவர் காசு கொண்டாந்து கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. தேவன் எல்லாத்தையும் நடத்துகிறாருங்கிற அந்த தேவன் அவங்களுக்குள்ளே அதை உணர்த்திருப்பார். ஆனால் என்ன பண்ணார், ஞானஸ்தானம் பெற்றிருந்தாலும் கூட அவருடைய வாழ்க்கை எப்படி இருந்தது, பழையபடியே இருந்தது. அவர் யோசனை எப்படி இருந்தது, பழசாகவே இருந்தது. முன்னாடி இருந்த வாழ்க்கையில அப்படியே இருந்தது. அதே மாதிரி நம்மளும் இருக்கிறோமாங்கிறது ஒரு கேள்விக்குறியான ஒரு விஷயம். நமக்குள்ள என்ன இருக்கணும்னா, நம்ம இயேசு கிறிஸ்துனால ஞானஸ்தானம் எடுத்துகிட்டு இருக்கோம். அதை நம்ம எப்படி காமிக்க முடியும்? நம்முடைய கிரியையினால, நம்முடைய செயல்பாடுகள், எனக்குள்ள தேவனுடைய ஆவி இருக்கிறதுங்கிறது எப்படி காமிக்க முடியும்னா, வேதத்தை படிக்கணும், வேதத்தில் இருக்கிற அநேக விஷயங்களை கற்றுக்கிட்டு மற்றவர்களுக்கும் அதை நாம் என்ன பண்ணணும்னா சொல்லணும். முதல்ல நாம் வளரணும். பிலிப்பு எப்படி இருந்தார், அந்த மந்திரி வரும்போது நீ போயிட்டு ரதத்தில் ஏறி அவரோட கூட போ அப்படிங்கிறார் தேவன். அதே மாதிரி அவர் செய்கிறார். செஞ்சதுனால என்ன பண்ணுறாருன்னா, அவருக்கு ஞானஸ்தானம் கொடுக்கும்படியான ஒரு வாய்ப்பையும் பிலிப்புக்கு கொடுத்தார், அவரும் கொடுத்தாரு. அதனால அநேக விஷயங்கள் பிலிப் செய்ய முடிஞ்சது. இல்லாண்டவரை நான் அதெல்லாம் செய்ய மாட்டேன்னு சொல்லிட்டு அவர் சொல்லலை. வேலை எப்படி இருந்துச்சு பாருங்க, சீமோனோட வேலையும் சரி பிலிப்போட வேலை எப்படி இருந்தது. அதனால தான் ஒரு இடத்துல எபேசு பட்டணத்துக்கு பவுல் போகும்போது கேட்குறாரு இல்லையா, நீங்கள் பரிசுத்த ஆவியை பெற்றிருக்கீங்களான்னு கேட்குறாரு. வசனம் எங்கே இருக்குன்னு தெரியல. பிலிப் எபேசு பட்டணத்துக்கு போகும்போது நீங்கள் பரிசுத்த ஆவியை பெற்றிருக்கீங்களான்னு கேட்குறாரு. அப்போ நாங்கள் அந்த பரிசுத்த ஆவிங்கிறது என்னன்னு நாங்கள் கேள்விப்பட்டதே இல்லை அப்படிங்கிறாங்க ஜனங்க. பார்த்தீங்களா? இருக்கு. அதாவது
ஞானஸ்நானம் பெற்றிருக்கிறாங்க, ஆனால் பரிசுத்த ஆவி என்னன்னே எங்களுக்கு தெரியாது அப்படிங்கிறாங்க. அப்படி தெரியாமல் நம்ம இருந்துடலாமா? இருக்கக்கூடாது. தேவனுடைய பரிசுத்த ஆவினா என்ன வல்லமை, அவருடைய அந்த வல்லமையை பெற்றவர்களாக இந்த உலகத்தில், இந்த பூமியிலே, நம்ம வீட்டில், நம்ம இருக்கிற இடங்கள்ல நம்ம ஒரு வித்தியாசமாக தெரியணும். சீமோனுக்கு எப்படி வித்தியாசமாக தெரிஞ்சார் பிலிப் பாருங்க. அவரும் 2 பேருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் நல்ல ஊழியம் செஞ்சுட்டு இருக்காங்க. ஒருத்தர் தேவனுடைய ஊழியத்தை செஞ்சுட்டு இருக்காரு, ஒருத்தர் மாய வித்தைகளை பண்ணி ஜனங்களை கலங்க பண்ணிட்டு இருக்காரு. ஆனால் வித்தியாசம் இருந்தது. அவர் ஞானஸ்தானம் பெற்றார். ஞானஸ்தானம் பெற்றுக்கொண்டு தன்னுடைய வேலைகளை எல்லாத்தையும் விட்டுட்டு வந்தாரா தேவனுக்காக? இல்லை, காசு கொண்டாந்து கொடுக்குறாரு. அந்த வல்லமை எனக்குன்னு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்படா பழைய மனுஷன் என்ன பண்ணுறாரு? அவருக்குள்ளே இருந்துக்கிட்டே இருந்து பழைய மனுஷன் தன்னுடைய வேலைகளை செய்யும்போது அதற்கும் ஊக்கப்படுத்திக்கிறது மாதிரி நடக்கிறோம் சில விஷயங்கள். அப்படி இருக்கக்கூடாது. நமக்குள்ளே சீமோனை நமக்குள்ளே கொண்டு வந்தோம்னா எப்படி இருக்கும்? ஞானஸ்தானம் நம்ம எல்லாருமே எடுத்துருக்கோம் இல்லையா? ஆனால் நமக்கு வித்தியாசம் வேணும். பிலிப் மாதிரி அவர் என்ன பண்ணுறாரு? தேவனுடைய ராஜ்யத்துக்காக ஜனங்களை என்ன பண்ணுறாருன்னா பேசி அவர் அங்கே அவங்க ஜனங்களை தயார்படுத்துகிறாங்க. இப்படி இருக்கும்போது தான் இருக்கிறாங்க. அப்போ பவுல் எபேசுக்கு சொன்னபோது தான், அதான் எபேசு பட்டணத்தில் போய் கேட்குறாரு, அந்த மாதிரி நாங்கள் பரிசுத்த ஆவியை நான் கேள்விப்பட்டதே இல்லை. சரிங்களா? அது கேட்குறாரு. வாசிங்க. அப்போஸ்தலர் 19ஆம் அதிகாரம் 2வது வசனம். நீங்கள் விசுவாசிகளான போது பரிசுத்தாவியை பெற்றீர்களா என்று கேட்டான். அதற்கு அவர்கள் பரிசுத்தாவி உண்டு என்பதை நாங்கள் கேள்விப்படவே இல்லை என்றார்கள். பார்த்தீங்களா? நீங்கள் விசுவாசிக்கிறீங்க, தேவன் ஒரு இருக்கிறாரு அப்படிங்கிறத விசுவாசிக்கிறோம். ஆனால் அந்த ஆவியை எங்களுக்கு தெரியாது அப்படிங்கிறாங்க. ஞானஸ்தானம் பெற்றிருக்கிறாங்க, ஆனால் தேவனுடைய ஆவி இருக்கா இல்லைங்கிற ஒரு சந்தேகம் இருக்கு. எல்லாத்துலேயே ஞானஸ்தானம் எல்லாருமே எடுத்திருக்கோம். ஆனால் எப்படி நமக்கிட்ட தேவனுடைய ஆவி இருக்கிறதாங்கிறது எப்படி தெரியும்? எப்படி தெரியப்படுத்த முடியும்? நம்ம செய்கிற வேலையால். எந்த வேலை செய்யணும், நம்ம எந்த வேலை செய்யக்கூடாதுங்கிற வித்தியாசம் நமக்கு காமிச்சிருக்கிறார் தேவன். அதனால தான் அங்கே 2 பேரும் என்ன பண்ணுறாருன்னா 2 பேருமே ஊழியம் தான் பண்ணுறாங்க. 2 பேரும் யாருக்கு ஊழியம் பண்ணுறாங்க? ஞானஸ்தானம் அநேகர் எடுத்தாங்க. அவங்களுக்குள்ள தேவனுடைய ஆவி இருந்ததா? அதுக்கு தான் இப்போ சவுல்கிட்ட தேவனுடைய ஆவி இருந்தது. அவர் தேவனுடைய வார்த்தையின்படி சொல்லி நடக்கும்போது சவுல்கிட்ட இருந்தது. தேவனுடைய வார்த்தையை கேட்காம போனதுக்கப்புறம் என்ன பண்ணுறாருன்னா எடுத்துடுறாரு ஆவியை. நம்மளிடத்துல எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு இல்லையா? தேவனுடைய வார்த்தை அதன்படி நம்ம நடக்கலைன்னா, சவுலுக்கிட்ட இருந்தவர் தானே நம்மக்கிட்ட இருக்காரு. அதுக்கப்புறம் தானே அப்போஸ்தலர் பவுலை மாற்றினாரு, அநேக விஷயங்களை செஞ்சார் இல்லையா? அதனால இந்த 2 பேரை பற்றி நம்ம கவனித்து இதில் நம்ம என்ன கற்றுக்க போகிறோம்னா, ஞானஸ்தானத்துக்கு பிறகு நம்முடைய செயல்பாடுகளில் புது சிருஷ்டி மாதிரி வரலைன்னா, ஞானஸ்தானத்துக்கு அப்புறம் நம்மளுடைய செயல்பாடுகள் புது சிருஷ்டிக்கு என்னென்ன காரியங்களுக்கோ அதுபடி வரலைன்னா தேவனுடைய பரிசுத்த ஆவி நம்மகிட்ட எடுக்கப்படும். ஒருவேளை இல்லாமல் கூட இருக்கலாம். புது சிருஷ்டி என்னென்ன காரியங்கள் செய்யப்படுதோ தேவனுக்கு ஆன காரியங்கள் எல்லாம் நம்ம செய்யணும்னா புது சிருஷ்டியை நம்ம மாறணும். வெறும் சீமோன் மாதிரி பழைய மனுஷனாகவே இருந்துட்டோம்னா, ஞானஸ்தானம் பெற்றிருக்கிறோம், ஒவ்வொருத்தருமே ஞானஸ்தானம் பெற்றுக்கொண்டவர்கள் தான். ஆனால் செயல்பாடுகள் எப்படி இருக்கு? பிலிப்பிட்ட போய் ஞானஸ்தானம் எடுத்துட்டார் அவர், ஆனால் செயல்பாடுகள் காசு கொண்டாந்து கொடுக்குறாரு. மாற்றமே இல்லை. அந்த மாற்றம் நமக்குள்ளே வரணும், தெரியணும், மற்றவங்களுக்கு தெரியணும். தேவனுடைய மனுஷனா இல்லையா அப்படிங்கிறது தெரியணும். பழைய வாழ்க்கையிலே பழைய மனுஷனாகவே பழைய யோசனையின்படியே நம்ம அப்படி இருக்கவே கூடாது. இது தேவனுக்கு பிடிக்காத ஒரு காரியம். அப்படி இருந்தோம்னா தேவனுடைய ஆவியை நம்மகிட்ட எடுத்துகிட்டு வர நமக்கு தெரியாது. அது நம்மளுடைய பலத்தில், நம்மளுக்கு தெரிஞ்ச நம்மளுடைய அறிவில், நம்மளுடைய ஞானத்தில் நான் பைபிள் படிக்கிறேன், நான் வார சபைக்கு போகிறேன், அநேக இடத்துல கூடும்போது நானும் கலந்துக்கிறேன், அப்படி நம்ம போவோம் வருவோம். ஆனால் தேவனுடைய ஆவி இருக்குங்கிறது நம்மளுக்கு சந்தேகமாக இருக்கும். நம்மளுடைய செயல்பாடில் மாற்றம் இருக்கணும். சீமோனுக்கு எவ்வளோ ஒரு ஆசை என்னன்னா, பிலிப்பு போதனை பண்ணி ஜனங்களை தேவனுக்குள்ளே நடத்தும்போது அவர் பார்த்து என்ன பண்ணுறாருன்னா மனம் திரும்புறதுக்கு முயற்சி பண்ணுறாரு. ஆனால் உலகம் அவருக்கு முன்னாடி இருந்தாங்களே ஜனங்க, அவங்கள விட்டு வர்றதுக்கு அவருக்கு மனசு இல்லை. அதனால தான் காசு கொண்டாந்து கொடுத்தாவது எப்படியாவது நம்ம தேவனுடைய வல்லமையை வாங்கி நம்ம ஜனங்களுக்கு நம்ம என்ன பண்ணலாம், நம்ம
பயன்படுத்தலாம், அது மூலியமாக காசு சம்பாதிக்கிறாங்க, அந்த ஒரு யோசனை வந்தது. அதனால தான் காசு கொண்டு வந்து கொடுக்குறாரு. ஆனால் பிலிப்பு அநேக இடங்களில் போகிறார், தைரியப்படுத்துறாரு ஜனங்களை. அங்கே ஒரு பக்கம் பவுல் என்ன பண்ணுறாரு, எல்லாரையுமே பிடிச்சி கொண்டு போய் விடுறாரு, அநேகரை அடிக்கிறார், அநேகர் இடங்களில் அவருக்கு ரொம்ப தொந்தரவு கொடுக்குறாரு, சபையை துன்பப்படுத்தணும்னு சொல்கிறார். ஃபர்ஸ்ட்ல படிங்களேன் 8:1 சவுல் என்னென்ன வேலை செஞ்சிருக்காரு பாருங்க. அவனை கொலை செய்கிறதற்கு சவுலும் சம்மதித்திருந்தான். அக்காலத்திலே எருசலேமில் உள்ள சபைக்கு மிகுந்த துன்பம் உண்டாயிற்று. அப்போஸ்தலர் தவிர மற்ற யாவரும் யூதேயா சமாரியா தேசங்களில் சிதறப்பட்டு போனார்கள். தேவ பக்தி உள்ள மனுஷர் ஸ்தேவானை எடுத்து அடக்கம் பண்ணி அவனுக்காக மிகவும் துக்கம் கொண்டாடினார்கள். சவுல் வீடுகள் தோறும் நுழைந்து புருஷரையும் ஸ்திரீகளையும் இழுத்து கொண்டு போய் காவலில் போடுவித்து சபையை பாழாக்கி கொண்டிருந்தான். என்ன இதெல்லாமே தேவனுடைய ஆவி இல்லாத போது, அதுக்கப்புறம் தேவனுடைய ஆவி அவர் ராஜாவாகும்போது கொடுத்தாரு. ஆனால் தேவனுடைய ஆவி இருக்கும்போது ஒரு மாதிரி, தேவனுடைய ஆவி இல்லாத போது ஒரு மாதிரி வித்தியாசம் தெரிஞ்சது. தேவனுடைய ஆவி இருக்கிறோமா, தேவனுடைய ஆவியோடு நம்ம இணைந்திருக்கிறோமா, அந்த வல்லமை நமக்குள்ளே இருக்குதா, தேவனுடைய ஆவி இருந்தால் நம்மளுடைய நடக்கை எல்லாமே மாறி இருக்கும். பழைய மனுஷனாகவே இருக்காது, பழைய யோசனையிலே நம்ம இருக்க மாட்டோம், பழைய சிந்தனையிலே நம்ம இருக்க மாட்டோம், பழைய செயல்பாடுகள் நம்ம இடத்துல கொஞ்சம் கொஞ்சமாக என்ன பண்ணணும், அகன்று போகணும். தேவனுடைய ஆவி வரும்போது நம்ம ஒரு புதிய மனுஷனாக, ஒரு புது சிருஷ்டியாக தான் நம்ம இருப்போம். ஞானஸ்தானம் நான் எடுத்திருக்கேன், எனக்குள்ள எந்த குறைபாடு இல்லைன்னு சொல்லிட்டு நம்ம சொல்ல முடியாது. எடுத்தவர்களும் அநேகர் விழுந்திருக்காங்க. அதில் சீமோனை நம்ம ஒரு எக்ஸாம்பிளாகவே எடுத்துக்கலாம். பவுல்கிட்ட வந்து ஞானஸ்தானம் எடுக்கிறாரு, இயேசு நாமத்தில் ஞானஸ்தானம் எடுக்கிறாரு, பிலிப்புக்கிட்ட வந்து எடுக்கிறாரு. ஆனால் போயிடுச்சா, அவர்கிட்ட ஆவி வந்ததா இல்லைன்னு தெரியாது, அவருக்கு தெரியவே இல்லை. அப்படி நம்ம இருந்துடாம தேவன் என்ன பண்ணுறாரு, நம்மளுக்கு இந்த ஒரு நல்ல வாய்ப்பை கொடுத்துருக்கிறாரு. அநேக சூழ்நிலைகள் அங்கே, அதாவது துன்பம் பிரச்சனைகள் எல்லாம் சுற்றி நெருங்கி நிற்குது அங்கே சமாரியாவில். 2 பக்கமும், ஒரு பக்கம் சவுளுடைய அந்த பிரச்சனைகள் எல்லாரையும் பிடிச்சி என்ன பண்ணுறாரு, கொண்டு போயிட்டு அடைக்கிறாரு, தேவனுடைய வார்த்தையை கேட்கக்கூடாதுன்னு. ஒரு பக்கம் பிலிப்பு என்ன பண்ணுறாரு, தேவனுடைய வார்த்தையை பிரசங்கம் பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஒரு பக்கம் சீமோன் கலங்க பண்ணிக்கிட்டு இருக்காரு மாய வித்தையால். எதை நம்புறது ஜனங்க? அப்படி அந்த சூழ்நிலையில் நம்ம இருக்கிறோமா, எதை நம்புகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறோம் தேவனுடைய வார்த்தையை, ஆனால் அதுபடி நடக்கிறோமா, ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஞானசானம் எடுத்துருக்கும்போது எனக்குள்ள எந்த பிரச்சனையும் வராதுன்னு நம்ம சொல்ல முடியாது, என்னுடைய எந்த குறைபாடும் இருக்குது இல்லை அப்படின்னு சொல்ல முடியாது. எல்லாத்துலேயும் குறைபாடு இருக்குது. குறைபாடை கண்டுபிடிக்கணும்னா தேவனுடைய ஆவி நமக்கு கண்டிப்பாக வேணும். குறைகள் இல்லாத மனுஷன் யாரும் இல்லை, எல்லார்கிட்டையும் குறை இருக்குது. ஆனால் தேவன் என்ன பண்ணுறாரு, அவருடைய மகனை கொடுத்து நமக்கு எல்லாவற்றையும் நிறைவாக்குவேன் என்று சொல்லியிருக்கிறார். அதன்படி நம்மளுக்கு தேவனுடைய ஆவியை தந்து நிறைவாக்குவார். ஞானஸ்தானத்துக்கு பிறகு நம்முடைய வாழ்க்கையில் கண்டிப்பாக மாற்றம் வேணும். தேவனுடைய ஆவி இல்லை, அதான் சொல்கிறாங்க பார்த்தீங்களா, வந்து விசாரிச்சுட்டு தேவனுடைய ஆவியை நீங்கள் பெற்றுக்கிட்டீங்களான்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அப்போ நாங்கள் பெற்றுக்க வேண்டும்னு சொல்லிட்டு ஜெபம் பண்ணுறாங்க பாருங்கள். அப்போஸ்தலர் 8:18 பாருங்க. அப்போஸ்தலர் தங்கள் கைகளை அவர்கள் மேல் வைத்ததினால் பரிசுத்த ஆவி தந்தரப்படுகிறதை சீமோன் கண்டபோது அவர்களிடத்தில் பணத்தை கொண்டு வந்து, நான் எவன் மேல் என் கைகளை வைக்கிறேனோ அவன் பரிசுத்த ஆவியை பெறத்தக்கதாக எனக்கும் இந்த அதிகாரத்தை கொடுக்க வேண்டும் என்றான். பேதுரு அவனை நோக்கி, பார்த்தீங்களா, பரிசுத்த ஆவியை பெற்றுக்கிட்டதுக்கு அப்புறமும் நமக்குள்ள குறைபாடுகள் வரும். அது வராமல் இருக்கணும்னா நம்ம தொடர்ந்து என்ன பண்ணணும், தேவனோடு இணைந்திருக்கணும். அருமையான இந்த வாய்ப்பை கொடுத்த பிதாவாகிய தேவனுக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் என் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். உங்கள் யாவரையும்
தேவன் தாமே ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.